விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி சிறையில் சரணடைய விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ வெங்கடேசன். உயர்கல்வி அமைச்சராக கடந்த 2006-2011 ஆண்டுகளில் பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக அப்போதைய அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் விடுவித்த அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ததுடன் அவர்கள் இருவரையும் குற்றவாளிகள் என அறிவித்து தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்து கடந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து அவர் அமைச்சர் பதவியை இழந்தார். இருப்பினும் இந்த சிறை தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்க ஒரு 30 நாட்கள் மேலும் மேல்முறையீடு செய்யும் வகையில் 30 நாட்கள் அவகாசம் அளித்து அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருந்த சூழலில் இந்த மேல்முறையீடு மனுவில் ஏற்கனவே சிறையிலிருந்து சரணடைய விலக்களிக்க கோரி இருவர் சார்பிலும் ஒரு இடையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி உள்ளிட்டோர் ஆஜராகி விலக்களிக்க வேண்டும் என கோரிய போது நிச்சயமாக இது 3 ஆண்டுகள் சிறை தண்டனையே உள்ளது, எனவே விலக்கு என்பது அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்கள். இதை வேறு வகையில் சொல்வது என்றால் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதாகவே பொருள் கொள்ள முடியும். இந்த தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன். மேல்முறையீட்டு மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் கோரியிருந்தார். இந்த நிலையில இடையீட்டு மனுல சிறையில் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அந்த இடையீட்டு மனு மீதான அந்த உத்தரவில் சிறையில் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு. விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.